ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு எப்படி டெய்லரிங் தொழிலில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அது சம்மந்தமாக நான் எப்படி படித்தேன், என்னுடைய டெய்லரிங் ஷாப்பை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னுடைய டெய்லரிங் ஷாப் பாருங்கள். அதாவது என்னுடைய டெய்லரிங் ஷாப் வந்து நல்லா சென்டர் பாயிண்டில், ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் சென்டர் பாயிண்டில் தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அவுட்டில் தான் இருந்துச்சு. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு என்னென்ன டவுட்டு தேவையோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லைனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இதான் என்னுடைய டெய்லரிங் ஷாப். இந்த டெய்லரிங் ஷாப் வந்து நான் உருவாக்குறதுக்கு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சும்மா அவுட்டரில் சின்ன சின்ன கடையாக அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கஸ்டமர் தான் வருவாங்க. அப்படிங்கும்பொழுது சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கடையை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அப்புறமா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்டு வந்து மாடியில் வச்சுருந்ததுனால அப்பயும் எனக்கு சரியாக வந்து கடையை ரன் பண்ண முடியல. அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து கீழே ஒரு கடை கிடச்சதுனால அது எனக்கு கிடச்சிச்சு. கிடைச்ச உடனே ஓகே, சரி, நமக்கு இந்த கடை ஓகே அப்படின்ட்டு இந்த கடையை நாங்கள் வந்து வாங்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன மிஷின் தான் நான் கடை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் வச்சுருந்தேன். அந்த மிஷின் கூட நான் ஸ்காலர்ஷிப்பில் தான் வாங்கினேன். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். வாங்கி அந்த மிஷினை தான் நான் தச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் வீட்டில் தச்சுக்கிட்டு இருக்கையிலலாம் ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக எனக்கு தைக்க தெரியாது. சுடிதார் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கைலி ஓரம் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வரேங்க, "நீ நல்லா ப்ளவுஸ் தைப்பியாம்மா?" அப்படின்னு கேட்பாங்க. நான் சிரிப்பேன், "எனக்கு சரியாக தைக்க தெரியாது." அதாவது தைக்க தெரியும், டக்குன்னு போட்டு அப்படியே கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற அளவுக்கு எனக்கு தைக்க தெரியாது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சும்மா கிழிஞ்சுது, ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்பொழுது இப்படியே இருக்கையில வர்றவங்கலாம், "உனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியுமாம்மா? நீ மிஷின் வச்சிருக்கியா?" அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி, ஓகே, நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன். நான் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு சரி, எனக்கு வந்து ஒரு முழுமையா கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு திருப்தி இல்ல. இன்னொரு இடத்துக்கு போனா, அங்கேயும் கற்றுக்கிட்டேன். அப்பயும் எனக்கு ஒரு திருப்தி இல்ல. சரி, ஓகே, இனிமேல் சரி வராது. நம்ம இது சம்மந்தமா நம்ம படிச்சா தான் நம்ம வந்து ஒரு முழுமையா கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்மள மாதிரி எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு படிச்சேன். அதாவது டிடிசி கோர்ஸ் இருக்குமா, தையல் டீச்சர் ஸ்கூல்ல இருப்பாங்களாம். அந்த கோர்ஸ் தான் நான் படிச்சேன். 1 இயர் கோர்ஸு. அந்த 1 இயர் கோர்ஸ் நான் படிக்கும்போது கூட, இந்த கடை வந்து நான் வச்சுக்கிட்டே தான் பார்ட் டைமா நான் போயிட்டு படிப்பேன். எப்படின்னா, எங்க மேம் கிளாஸ் எடுக்கையில எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிடுவாங்க. "நான் கிளாஸ் இன்னைக்கு எடுக்க போறேம்மா. இன்னைக்கு தியரி எடுக்க போறேன். ப்ராக்டிகல் செஞ்சு காமிக்க போறேன். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் மட்டும் நான் போயிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி நான் படிச்சு, அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் உருவானேன். எல்லா விஷயமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. எந்த ட்ரெஸ் குடுத்தாலும், "இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவீங்களா?" அப்படின்னா, "ஓகே, நான் பண்ணுவேன். என்னால முடியும்." அப்படின்னு நான் வந்து எடுத்து சொல்ற அளவுக்கு என்னால முடிஞ்சிச்சு. இந்த டெய்லரிங் ஷாப்ல பாருங்க, அ இதில சின்ன மிஷின்லேருந்து, பவர் மிஷின்லேருந்து, இந்த ட்ரெஸ்ஸு, லேஸு எல்லாம் அடுக்கி வைக்கிற அந்த ரேக்கையிலேருந்து, ஓவர்லாக் மிஷினு, அப்புறம் டேப் ரெக்கார்டு, எல்லாமே, ஃபேனு, அம் டோரு, ஷீட்டு, எல்லாமே வந்து டேபிளு, எல்லாமே வந்து அ என்னுடைய உழைப்பு தான். அ ஒவ்வொரு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு, என்னுடைய உழைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு தான் இந்த பொருளெல்லாம் நான் வாங்குனேன். எதுவுமே ஹஸ்பண்ட் பணத்தால உள்ள வந்து நான் எதுவுமே செஞ்சுக்கல. ஆனா இந்த எப்படி சொல்றது? எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்டு. அவங்க அப்படி எனக்கு ஹெல்ப்பா இருந்தத விட்டு தான் இவ்வளோ பெரிய கடை என்னால உருவாக்க முடிஞ்சுச்சு. அதுபோல நெறைய பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெய்னிங் எடுப்பேன். ட்ரெய்னிங் எடுக்கையிலலாம் பெண்களுக்கு முக்கியமா ட்ரெய்னிங் தொழில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. 2வது கௌரவமான தொழிலு. நம்மளே ட்ரெஸ் தச்சுக்கலாம். நம்மளே லேபராவும் இருக்கலாம். நம்மளே ஓனராவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தொழிலு. நம்ம படிச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம போய் வேலை பார்த்தோம்னா, காலம் முழுதுக்கும் நம்ம லேபராவே தான் இருக்கணும். ஓனரா ஆகவே முடியாது. ஆனா, டெய்லரிங் தொழில்ல மட்டும் நம்ம கத்துக்கிட்டு, நம்ம 4 பேருக்கு தச்சு குடுத்தாலே, அதில வர வருமானத்த நம்ம பார்த்துட்டாலே, அன்னையிலேருந்து நம்ம ஓனர் தான்.
அதனால சந்தோஷமா, நீங்க தைரியமா நீங்க டைலரிங் தொழில் நீங்க கத்துக்கலாம். எப்போதுமே பெண்கள் வந்து இந்த தொழில் கத்துக்கும் பொழுது, டெய்லரிங் தொழில் தானே அப்படின்னு நீங்க வந்து ஒரு அலட்சியமா, கேவலமா இத நினைக்க வேணாம். படிச்சவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, அம் பெண்களுக்கு மட்டும் இந்த டெய்லரிங் தொழில் ரொம்ப கௌரவமானதும், கெத்தான தொழிலு. ஏன்னா, அ நமக்கு ஒரு தேவையான ட்ரெஸ்ஸ நம்மளே தச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு கிளம்புறோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ட்ரெஸ் லூஸா இருக்கு. அப்ப நம்ம புடிச்சு நம்ம போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தச்சுக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கும் நம்ம வந்து தச்சு குடுக்கலாம். அதுல நம்ம ரூ. 10 சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதிக்கிற பணத்த நம்ம மிச்சம் பண்ணி, நம்ம வீட்டுக்கோ, பிள்ளைங்களுக்கோ இல்ல நமக்கு தேவையானத நம்மளே வாங்கிக்கலாம் அந்த பொருள. நம்ம வந்து வீட்ல உள்ளவங்க அப்பா, அம்மாவையோ அப்படி இல்லன்னா ஹஸ்பண்டையோ எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய கையிலேருந்து வர சம்பாதத்த நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல தான் நானும் பண்ணிக்கிட்டேன். எந்த பொருளா இருந்தாலும் நான் எங்க ஹஸ்பண்ட்ட கேட்கவே மாட்டேன். கடை சம்மந்தமா இது இது செய்யணும் அப்டின்னா, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன். எங்க ஹஸ்பண்ட் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி ஓகே இது பண்ணலாம் நல்லாருக்கு. அப்டின்ட்டு அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து கடை வேலைய முடிச்சுட்டு, நான் நைட்டு 8 மணி, 9 மணிக்கு வீட்டுக்கு போனாலும், இந்த டைமுக்கு எனக்கு சாப்பாடு வேணும். இல்ல இந்த வேலை அப்படியே கிடக்கு, அந்த வேலை அப்படி கிடக்கு அப்படின்னு என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்களும் டியூட்டிக்கு போயிட்டு வந்து, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வீட்ல போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா நாங்க 2 பேருமே சேர்ந்து போயிட்டு, எங்களுக்கு நைட்டு சாப்பாடுக்கு என்னென்ன தேவையோ நாங்களே அம் சரி பண்ணிப்போம். அதுபோல நான் கடையில கொஞ்சம் முகூர்த்த டைமு, அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற டைம்லலாம் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னா, சரி அம்மா பிஸியா இருக்கிறாங்க, நம்ம வாங்க வீட்டுக்கு போயிட்டு நமக்கு உள்ளத நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சாப்பாடுலாம் சரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுபோல வீட்டு வேலைகளையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சரி பண்ணிப்பாங்க. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் டெய்லரிங் ஷாப்ல வந்து முழுமையா நான் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியாவே இருந்துச்சு. அதுபோல எனக்கிட்ட டெய்லரிங் அதாவது டெய்லரிங் ஷாப்ல வேலை பார்க்குற என்னோட பிள்ளைங்க வந்து வேலை பார்க்குற பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது. அம் அது என்னோட சிஸ்டர்ஸ் தான் அப்படி தான் சொல்ல முடியும். நானே ட்ரெய்னிங் குடுத்து, நான் அவங்களுக்கு எனக்கு என்னென்ன தெரிஞ்சுச்சோ அத்தனையும் அவங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்து, என்னோட கடையில வந்து தைக்கிறதுக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா, அம் எப்போதுமே என்ட்ட ட்ரெய்னிங் கத்துக்கிற பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அ சும்மா ஏனோ தானோன்லாம் கத்துக்கக்கூடாது. அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க வந்து என்ட்ட கத்துக்கிட்டு கடைய விட்டு நீங்க வெளியில போம்பொழுது, 4 பேருக்கு கத்துக் குடுக்கணும். அதுபோல 1000 பேருக்கு நீங்க ட்ரெஸ் தைக்கணும். என்ன மாதிரி நீங்களும் ஒரு டெய்லரிங் ஷாப் நீங்க வைக்கணும். அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்து கடைய விட்டு அவங்கள அனுப்பிவிடுவேன். என்ட்ட வர ஒவ்வொரு பிள்ளைங்களுமே எதுவுமே தெரியாம, அதாவது மிஷினையே ரன் பண்ண தெரியாமலாம் வருங்க. அவங்களுக்கு மிஷின ரன் பண்றதுக்கு 1 டே டைம் குடுப்பேன். ரன் பண்ணி அவங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்கா ப்ளவுஸ் தச்சு, டிசைன் ப்ளவுஸ் சுடிதாரு, கவுனு எல்லாமே நல்லா ஃபினிஷிங்கா தச்சு, அவங்களுக்கு பிராக்டிஸ் குடுத்து தான் நாங்க அனுப்பிவிடுவோம். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நாங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா, சில பிள்ளைங்க வந்து ஏனோ தானோன்னு கத்துப்பாங்க. அதுபோல நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, டைலர் தொழிலா நம்ம படிச்சிருக்கோமே அப்படிலாம் நெனைக்கிறாங்க. அம் வர கஸ்டமரும் அப்படிதான் நெனைப்பாங்க. ஆனா எங்க கடையில நாங்க இருக்கிறோங்க. நாங்க ஒரு 5, 6 பேரு இருக்கிறோம். நாங்க எல்லாருமே வந்து படிச்சனாங்க தான். ஆனா படிச்சுட்டு இந்த டெய்லரிங் தொழில் பண்றோம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு இதா தெரியாது. எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாவும், சந்தோஷமாவும் இருக்கும். எங்களுக்கு இந்த டெய்லரிங் ஷாப் வந்து எங்க கடையில இருக்கிற எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தாய் வீடு மாதிரி தான். ஏன்னா, எங்களுக்கு அங்க போனா தான் ஹேப்பியா இருக்கும். அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு டெய்லரிங் ஷாப் வந்து எங்களுக்கு சொர்க்கம் தான். பார்த்துருப்பீங்க வீடியோல. இதில இருக்கிற ஒவ்வொரு மிஷினுமே என்னுடைய உழைப்பிலிருந்து வாங்கின மிஷின் தான். ஒவ்வொரு மிஷினையும் நான் ரசிச்சு, அந்த அளவுக்கு நான் வச்சிருப்பேன். சின்ன சின்ன ஃபால்ட்டுனா நானாவே சரி பண்ணிப்பேன். இப்ப காமிக்கிற மிஷின் வந்து எம்ப்ராய்டிங் மிஷின். செகண்ட் ஹேண்ட்ல தான் இதையும் வாங்குனேன். இதில நெறையவே நான் எம்ப்ராய்டிங் போட்டிருப்பேன். எம்ப்ராய்டிங் போட்ட வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்க பாருங்க. இல்லனாலும் நெறைய நான் ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்க போடுறேன். நீங்க பாருங்க. வந்து மிஷின் வந்து நமக்கு தைக்க தெரியுதோ இல்லையோ, மிஷின்ல சின்ன சின்ன ஃபால்ட்டுனா நமக்கு ஃபர்ஸ்ட்டு சரி பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமே. ஏன்னா சின்ன சின்ன ஃபால்ட்டுனா நம்ம கடைக்கு எடுத்துட்டு போனோம்னா, சின்னதா ஒரு நீடில் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஆனா அதுக்கு ரூ. 200 ரூ. 300 செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அது எப்படிலாம் சரி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, எங்களுடைய ட்ரெய்னிங் ஸ்டூடண்ட்டுக்கு நாங்க வந்து அத தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் குடுப்போம். அதுக்கு அடுத்தது நாங்க தைக்கிறதுக்கு, கட் பண்றதுக்கு அதெல்லாம் நாங்க சொல்லி தருவோம்.
அதுபோல் நீங்களும் வந்து தெரிஞ்சுங்க. நானும் வீடியோ போடுறேன். நீங்க அத பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.